தந்தை அவர்களே, உங்களை பணிவாக வணங்குகின்றோம். கடலூர் டிஒஎஸ் பள்ளி மேலாளராக 1/8/1918 ஃபாதர் கவான் டஃபி அவர்கள் பொறுப்பேற்று, அதனுடைய தொடர் வழியாக இன்று நீங்கள் மேலாளர் தந்தையாக இருக்கின்றீர்கள். இன்றைய பள்ளிகள் நிலை, ஆசிரியருடைய நிலை, மாவட்ட வாரியாக எண்ணிக்கை, அவர்கள் அந்த பள்ளி பாடத்திட்டத்திலும் கூட மறைக்கல்வி சம்பந்தமான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அதை பற்றிய தகவல்களை தாங்கள் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அருள் தந்தை கவான் டஃபி அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பித்த அந்த டிஒஎஸ் அலுவலகம் இதுதான். தற்போதைய மேலாளராக நான் அருள் தந்தை அருள்நாதன் இருக்கிறேன். இது மிகப்பெரிய கொடை கடவுள் என கொடுத்தது. ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் பணி செய்த இடம் இது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணி செய்த அலுவலகம், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படித்து உயர்ந்த மாணவர்கள் மாணவிகள் பலன் பெற்ற அலுவலகம் இது. எனவே அந்த வகையில் இங்கே இருப்பது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து இந்த கவான் டஃபி ஒரு இறைவாக்கினரை போன்று வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று மனதில் கொண்டு தான் இந்த ஒரு மாபெரும் நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார். தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 25 பள்ளிகளும், கடலூர் மாவட்டத்தில் 25 பள்ளிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 556 பள்ளிகளும், மொத்தம் 106 பிரைமரி மற்றும் மிடில் பள்ளிகள் இருக்கின்றன. 386 ஆசிரியர்கள் இப்பொழுது பணிபுரிகிறார்கள். இதில் நம்ம எல்லா பள்ளிகளும் பாடம் நடத்துகிறாங்க, ஒழுக்கு கற்பிக்கிறாங்க. ஆனால் மறைக்கல்விக்கென்று நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் நம்முடைய பள்ளியினுடைய தனித்துவம். அதுதான் நம்முடைய மறை மாவட்டத்தின் பள்ளியினுடைய தனித்துவமாக மறைக்கல்வி சேர்ந்து கற்பிக்கப்படுது. நிறுவனத்திலிருந்து நமக்கு தரப்படக்கூடிய அந்த மறைக்கல்வி புத்தகங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை எல்லா கத்தோலிக்க மாணவர்களும் மறைக்கல்வி தினமும் அரை மணி நேரம் நடக்குது. 10, 11, 12 மாணவர்களுக்கு மறை மாவட்ட அளவில் பொதுத் தேர்வு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த ஆண்டு டிசம்பர் 1 நடைபெற இருக்கிறது. மற்றபடி 1 முதல் 9ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய கத்தோலிக்க மாணவர்களுக்கான மறைக்கல்வி வகுப்பானது மார்ச் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. ஆக கல்வி, ஒழுக்கம், மறைக்கல்வி, அத்தோடு இறை பக்தியும் தரக்கூடிய ஒரு மாபெரும் நிறுவனத்தை தந்தை கவான் டஃபி அவர்கள் அப்பொழுதே ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருடைய காலடி சுவற்றில் நாங்கள் இப்பொழுது பணிபுரிந்து கொள்கிறோம். அவருக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த தந்தையவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், அவர் இறைவனில் இளைப்பாருகிற உறுதியோடு அவருக்கு இறையடியார் என்ற அந்த ஒரு நிலை கிடைப்பதற்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகள் வெற்றி காண வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். இதற்கு முயற்சி எடுக்கும் அனைவருக்கும், குறிப்பாக திரு பெலிக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தை, இந்த ஆசிரியர்களுக்கு இந்த ஞான காரியத்துக்காக தியானம் நடைபெறுகிறது, அதை பற்றி? ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் பொங்கல் விடுமுறை சமயத்தில் 2 நாட்கள் நடக்கும். ஏன்னா பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தாலும் ஒன்றாக கூடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்ததாக நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்ல ஆசிரியர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல பெற்றோர்களாக வாழ்வதற்கான ஒரு ஆன்மீக உள்ளிருப்பு தியானம் என்று நடத்தப்படுகிறது. அதில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நல்ல பாவசங்கீதனம் செய்து தன்னுடைய ஆன்மீக வாழ்வு புத்துணர்ச்சி பெற்று தன்னுடைய பணி செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. நன்றி ஃபாதர். தேங்க்யூ.